வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா கொள்ளுப்பருப்பு குழம்பு தான். மோஸ்ட்டாக நான் அந்த கொள்ளுப்பருப்பு குழம்பு வைக்கவே மாட்டேன். சின்ன வெங்காயம் தொளிக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டேன். ஆனால் வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக இருந்ததுனால சரி இன்றைக்கி கொள்ளுப்பருப்பு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கொள்ளுப்பருப்பு வேக போட்டு சாப்பாடு வச்சு விட்டுட்டு வெங்காயம் தொளிக்க ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் ஏதோ நாற்று வெங்காயம்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ ஈஸியாக இருக்குது தொளிக்கிறதுக்கு. கொள்ளுப்பருப்புமே வெந்துருந்துச்சு. அதுக்கு தேவையான கொத்தமல்லி, சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பில், வெள்ளைப்பூடெல்லாம் போட்டு மறுபடியும் 2 விசில் வச்சு ஆற வச்சுட்டு கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறேன். எங்களோட ஹாஸ்டல் டைம் 5 வருஷமே சனிக்கிழமை ஆச்சுன்னா சாப்பாடு கொள்ளுப்பருப்பு குழம்பு, கொள்ளுப்பருப்பு ரசம், அது கூடயே கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு தான் கொடுப்பாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த காம்பினேஷன் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். இந்த கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கோட ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோடையே மெஷினில் உட்காந்தாச்சு. ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி ஊருக்கு கொண்டு போகணும். ஊருக்கு போகிறதுக்கு இன்னும் 2 days தான் இருக்குது. இன்னும் 2 ப்ளவுஸு, சாமிக்கு ஒரு ஃப்ராக் தைக்க வேண்டியது இருக்குது. தைச்சு முடிச்சிருவேனான்னு தெரில. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.